சத்தியாகிரக போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த விமல் வீரவன்ச யாழ்ப்பாணம் வரும் ஜனாதிபதி அனுரவிடம் விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள். பிரதமர் ஹரணி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம். அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு. அரசாங்க வேலைக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் குழுவினால் ஆரம்பிக்கப்பட்ட தொடர்ச்சியான சத்தியாகிரகம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. தரம் 6 தொடர்பான புதிய கல்வி சீர்திருத்தங்களை செயல்படுத்துவது அடுத்த ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்ததை அடுத்து விமல் வீரவன்ச இவ்வாறு சத்தியாகிரகத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையை உடனடியாக மீளப்பெற வேண்டும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் கோரி இந்த சத்தியாகிரகம் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் 6ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்களை மறுஆய்வு செய்து 2027ஆம் ஆண்டு தொடக்கம் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இருப்பினும் 1ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டு தொடரும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பண்டிகைக்காக யாழ்ப்பாணம் வரவுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஊர்காவற்துறையில் உள்ள சுற்றுலா மையமான கடற்கோட்டை விவகாரத்திற்கு தீர்வு தர வேண்டும் என ஊர்காவற்துறை பிரதேச சபையின் தவிசாளர் அன்னராசா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேற்று தினம் ஊர்காவற்துறை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஊர்காவற்துறை கடற்கோட்டை என்பது ஒரு பாரம்பரிய பிரபல சுற்றுலா தலமாக காணப்படுகிறது. இது ஊர்காவற்துறை பிரதேச சபையின் ஆளுகைக்குள் காணப்படுகிறது. இது கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனை தொல்லியல் திணைக்களத்தினர் மற்றும் கடற்படையினர் பயன்படுத்தி வருகின்றனர். கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் இந்த கடற்கோட்டை இருப்பது எமக்கு ஆட்சேபணி அல்ல. தொல்லியல் திணைக்களத்தின் பராமரிப்பில் கடற்கோட்டை இருப்பது எமக்கு பிரச்சனை அல்ல. இந்த கடற்கோட்டைக்கு ஊர்காவற்துறை துறைமுகத்திலிருந்து 4 நிமிடங்களில் செல்லக்கூடிய நிலை காணப்படுகிறது. எனவே எமது ஆளுகைக்குள்ள துறைமுகத்திலிருந்து எமது ஆளுகைக்குள்ள கடற்கோட்டையை சென்று பார்வையிடுவதற்கு ஜனாதிபதி ஆவண செய்ய வேண்டும். சுற்றுலா பயணிகள் எமது பாரம்பரிய துறைமுகங்களில் ஒன்றான ஊர்காவற்துறை துறைமுகத்திலிருந்து கடற்கோட்டைக்கு சென்று வருவதனூடாக பிரதேச சபையின் வருமானம் அதிகரிக்கும். அத்துடன் எமது பகுதிக்கு சுற்றுலாவிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் எமது பிரதேசத்திற்கு வருவதனூடாக எமது பிரதேசம் வலுப்பெறும். பிரதேசம் வலுப்பெறும் போது மக்களின் வாழ்க்கை தரம் அதிகரிக்கும். மக்களின் வாழ்வாதாரம் அதிகரிக்கும் போது பிரதேச சபையின் வருமானம் அதிகரிக்கும். எமது பிரதேச சபையானது வருமானம் குறைந்த ஒரு சபையாக காணப்படுகிறது. எனவே சுற்றுலாத்துறையின் ஊடாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. ஆகவே ஊர்காவற்துறை துறைமுகத்திலிருந்து ஊர்காவற்துறை கடற்கோட்டைக்கு மக்கள் சென்று பார்வையிடுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்திற்காக நாடாளுமன்றத்தில் 2 முழு நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை அறிவித்துள்ளது. ஜனவரி 22 மற்றும் 23 ஆகிய திகதிகளில் விவாதம் திட்டமிடப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் விவாதத்தை நீடிக்கும் வாய்ப்புள்ளது. இந்த விவாதத்திற்காக ஜனவரி 22 மற்றும் 23 ஆகிய திகதிகளை நாங்கள் ஏற்கனவே ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். தற்போது 2 நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் தேவைப்பட்டால் அதை மேலும் நீடிக்க நாங்கள் தயாராக உள்ளோம். இந்த விவாதத்தை முழுமையாக நடத்துவது எங்கள் எதிர்பார்ப்பு. பிரதமருக்கு எதிரான இந்த பிரேரணையை எதிர்க்கட்சி வலியுறுத்தினால் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து உண்மையை இந்த நாட்டு மக்களுக்கு முன்வைக்க அது வாய்ப்பளிக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசு சபைக்கு 26,095 புதிய வரவுகளை சேர்ப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி 23,344 ஆசிரியர்கள் உட்பட இந்த ஆட்சேர்ப்புகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது என அமைச்சரவை செய்தி தொடர்பாடல் அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பொதுச்சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மறுஆய்வு செய்வதற்கும் தேவைகள், முன்னுரிமைகள் மற்றும் காலக்கெடுவை அடையாளம் காண்பதற்கும் செய்யப்பட வேண்டிய ஆட்சேர்ப்புகளின் எண்ணிக்கை குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் பிரதமரின் செயலாளரின் தலைமையில் ஒரு அதிகாரிகள் குழுவை நியமிக்க 30/12/2024 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அந்த அமைச்சகங்களின் கீழ் உள்ள துறைமுகங்கள் மற்றும் பிற நிறுவனங்களில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்காக அந்த அமைச்சகங்களால் குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட பின்வரும் ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களுக்கு மற்றும் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்க பிரதமரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு இவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.
பிரான்சில் நாடு கடத்தப்படலாம் என்ற அச்சம் காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக மனைவி பிள்ளைகளை கொடூரமாக தாக்கிய இலங்கை தமிழருக்கு 12 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5ஆம் தேதி நீதிமன்றத்தினால் ஜோசப் கே என்ற நபர் தனது மனைவி மற்றும் மகளுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னிலைப்படுத்தப்பட்டார். கடந்த வருடம் 2ஆம் தேதி மிக அதிக போதையில் இருந்த அவர் தனது மனைவியின் மூக்கை உடைத்துள்ளார். பாதிக்கப்பட்ட மனைவி தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டது. பிரான்ஸ் வந்த கால பகுதியில் இருந்து மனைவியை துன்புறுத்தி வந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விசாரணையில் யோசப் கேவின் மகள் தாயாருக்கு மொழிபெயர்ப்பாளரான செயற்பட்டு நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார். அதேவேளை ஜோசப் கேவின் வதிவிட அனுமதி காலாவதியான நிலையில் அவர் எந்த நேரத்திலும் நாடு கடத்தப்படலாம் என அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தனர். இதன் காரணமாக குடும்பத்தினருடன் அவர் இணைந்திருப்பது அவர்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அனைத்து தரப்பினரின் வாதங்களையும் பரிசீலித்து நீதிமன்ற ஜோசப் கேக்கு 12 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இலங்கையில் மோதல் தொடர்பான பாலியல் வன்முறைகள் பெரும்பாலும் இன்று வரை கவனிக்கப்படாமல் உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் நேற்றைய தினம் வெளியிட்ட ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் நீண்ட காலமாக நீதி மறுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு போர் நிறைந்த பின்னர் அரசு படைகளாலும் இராணுவத்தினராலும் பாலியல் வன்முறைகள் பரவலாக நிகழ்த்தப்பட்டதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உள்நாட்டு பொறுப்புணர்வை மேம்படுத்துவதற்கும் மாற்றத்தக்க சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் இலங்கை அரசாங்கம் தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங்குக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கடந்த 4 வருடங்களாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக செயல்பட்ட யூலி சாங் எதிர்வரும் 16ஆம் தேதி தாயகம் திரும்புகின்றார். தனது ராஜதந்திர பணியை முடித்துக் கொண்டு திரும்புவார் அவர். கடந்த சில நாட்களாக முக்கியத்துவமிக்க சந்திப்புகளை கொழும்பில் நடத்தி வருகின்றார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை நேற்று தினம் சந்தித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் அவர் நேற்று தினம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இதன்போது அமெரிக்கா இலங்கை கூட்டாண்மை குறித்து விவாதித்தோம் என்று அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற மக்கள் புரட்சியின் போது யூலி சாங் தான் அமெரிக்க தூதுவராக செயல்பட்டார். அப்போது கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாகவும் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராகவும் பதவி வகித்தனர். அரகலவையின் பின்னணியில் அமெரிக்க தூதுவராக யூலி சாங் இருந்துள்ளார் என மஹிந்தவின் சகாக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை மஹிந்த ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் மற்றும் சர்வதேச களத்தில் அமெரிக்கா கடும் ராஜதந்திர அழுத்தத்தை பிரயோகித்திருக்கிறது. மறுபுறத்தில் பசில் ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோருக்கு அமெரிக்க குடியுரிமை இருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்காக அமெரிக்க குடியுரிமையை கோட்டாபய ராஜபக்ச துறந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சத்தியாகிரக போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த விமல் வீரவன்ச யாழ்ப்பாணம் வரும் ஜனாதிபதி அனுரவிடம் விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள். பிரதமர் ஹரணி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு. அரசாங்க வேலைக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல்.